Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WBBL 2024 மேட்ச் நம்பர் 32 அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உமன்ஸ் வெஸ் பெர்த் ஸ்காட்சர்ஸ் உமன்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம WBBL மறுபடியும் கவர் பண்ணுறோம். காரணம் என்னென்னா இடையில நிறைய T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் மென்ஸ் மேட்ச் இருந்துச்சு. அதனால் நான் WBBL வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். பட் டீம்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா சீரிஸ் மொத்தமே நமக்கு சரியில்லை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ப்ரோ கபடியில் லாஜிக்கலாக யோசிங்க, லாஜிக்கலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல வின்னிங்ஸ்ன்றது ப்ரோ கபடியில் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். நான் பர்சனலாக ப்ளே பண்ணுறேன், டீம் கொடுக்குறதில்ல. காரணம் என்னென்னா லாஸ்ட் மினிட்டில் அந்த 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில ஸ்ட்ராட்டஜினால் நான் வந்து கொடுக்குறதில்ல. இந்த WBBL ஃபுல்லாக இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாம் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் BBLமே ஸ்டார்ட் ஆயிரும், அதை நம்ம ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மேட்ச் 19th November 12:40 PM. ஸோ நம்மளோட மதியான டைமிங் தான். அடிலைட் தான். ஸோ கேரன் ரோட்டன் ஓவல் அடிலைட்டில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. அடிலைட் ஓவல் கிடையாது, இது வேறு ஓவல். இங்கே ஆல்ரெடி ஒரே ஒரு மேட்ச் நடந்திருக்கு, அதுக்கான ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போயிருந்துச்சு. அதில் ஹீலி மேத்யூஸ் வேறு லெவலில் வந்து சேஸ் பண்ணாங்க அவ்வளோ பெரிய ஸ்கோரை. ஸோ பார்ப்போம் அந்த பிச் ரிப்போர்ட் பற்றியும். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் சீரிஸ் ஃபுல்லாமே ஆஸ்திரேலியா ஃபேவராக போயிருந்துச்சு. T20 ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் டாமினேட் பண்ண மாதிரி தான் அந்த மேட்சஸ் எல்லாமே போச்சு. பட் WBBL அப்படி இல்லை, ஓரளவுக்கு நியூட்ரலான ட்ராக்ஸாக தான் எல்லா ட்ராக்குமே இருக்குது. ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. எதுக்கானா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. மெக்ராத் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரீசெண்டாக கொடுத்தாங்க. ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டஃப்பாக இருக்கும். பெர்த் ஸ்காட்சர்ஸ் கெஸ் பண்ணவே முடியாத ஒரு டீமு. நல்லா யூனிட்டான டீமாக இருந்தாலும் சம்டைம்ஸில் சொதப்புவாங்க, சம்டைம்ஸ் பயங்கரமான ஒரு வின்னிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டாங்க. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வேறு பிளேயர்ஸ் வராங்க. பேட்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீலிடே வந்து வந்திருக்காங்க. ஸோ பேட்ஸ் ஒரு டீமில் இப்போ ஹீலிடே வந்து பெர்த் ஸ்காட்சர்ஸில் ஆடுறாங்க. காரணம் ஆமி ஜான்ஸ் வந்து இல்லை. ஆமி ஜான்ஸோட கடைசி ஒரு 20-30 இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 15 ரன் தாண்டவே இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஹீலிடே சரியான ஒரு பிளேயரு, நல்ல ஒரு ட்ரம் கார்டு பிக்கு. அவங்கள பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் உள்ள டீட்டெயிலாக பார்க்குறப்போ. இப்போ நம்ம பார்க்குறது இந்த 2 டீமும் கடைசியாக ஆன பிட்வீன் மேட்சஸ் தான். இதில் நிறையா டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறப்போ க்ளோஸாக போகலாம். அதை பற்றி தெளிவாக வந்து சொல்கிறேன். வெல்லிங்டன் 2 விக்கெட்டு, சோஃபி டிவைன் 3 விக்கெட், அரானா கிங் 1 விக்கெட்டு, கேட்டி மேக் 24. அதேமாதிரி இங்கே உங்களுக்கு 71 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேட்டர்சன் 35, மெக்ராத் 30. சேம் சோஃபி டிவைன் 1 விக்கெட்டு. இங்கே மேகன் ஷியூட் 2 விக்கெட், வெல்லிங்டன் 3 விக்கெட். ஸோ வெல்லிங்டன் கிட்டத்தட்ட கடைசி ஆடினா 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த டீமுக்கு எதிராக பேட்டிங் வந்தாலும் டீசெண்டாக ஆடுவாங்க. மெக்ராத்தும் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் பேட்டிங்கில் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸு கொடுக்க முடியல அவங்களால. பவுலிங்கில் மட்டும் 1 விக்கெட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக நம்ம கான்செப்ட் போகலாம். சோஃபி டிவைனை கேப்டனாக கொடுத்துடலாம். ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே பண்ணுறாங்க. வேறு வழியும் இல்லை, அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. சேம் இந்த சைடில் உங்களுக்கு மெக்ராத் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தனா அதே கான்ஃபிடென்ட்டில் பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க. பெண்டகாஸ்டோட பவுலிங் ஓவர்ஸ் குறையலாம். அதேமாதிரி அவங்க விக்கெட் டேக்கிங்கிறது 1 விக்கெட்டாக மினிமம் குறையலாம். முன்னாடி 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தவங்க இப்போ 1 விக்கெட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ கேட்டி மேக்லாம் வந்து தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்கூடிய பிளேயர். லாரா உல்வெட்டை விட மோசமாக ஆடிட்டுருக்கூடிய ஒரு பிளேயர்னால் அது கேட்டி மேக் தான். காரணம் என்னென்னா ஓப்பனிங் வராங்க, அப்படியே அவுட் ஆகிட்டு போகிறாங்க. திடீர்னு இந்த மேட்ச்லாம் வந்து நல்லா கிளிக் ஆச்சு அப்படின்னா வெறும் 10%, 12%, இல்லை அதிகபட்சம் 25%க்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்கள எடுத்தால் ஈஸியாக ஃபுல் க்ளீனாக வின் பண்ணிட்டு போகலாம். அதுக்கானதையும் பார்ப்போம். ஸ்டாட்ஸாக தான் சொல்லுது. ஃபேப்லோன் ஆப்பு ப்ரோ கபடி ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்மால் லீக் எல்லாமே இதில் ப்ளே பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு வின்னிங்ஸ் கிடைக்கும். மினிமம் ஒரு சுமாரான ஓரளவுக்கு டீம் போட்டால் கூட நீங்கள் ஹெட் 5 ஹெட் 4 போகிறப்ப வேறு ஆப்பனன்ட்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மினிமமாக வின்னிங்காஸ் வந்து கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 5% ரியல் கேஷும் தருவாங்க. 50 ரூபா வந்து உங்களுக்கு போனஸும் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. GST ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. TDS வந்து சில டைம்ஸில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது, சில டைம் போனஸாக கொடுக்குறாங்க. நைட் டைமில் வித்ட்ரா பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக தான் மோஸ்ட்லி இருக்கும். சேம் இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது ஹீலி மேத்யூஸ் தான். 2 விக்கெட்டு 85 ரன்னு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். மெக்ராத்து இதே கிரவுண்டில் 49 ரன்னு ப்ளஸ் ஸ்மித்தி மந்தனா 40 ரன்னு. லாரா உல்வெட் இதுலேயுமே டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிருக்காங்க. இங்கே ஹீலி மேத்யூஸ் 85, டாட்டி 46, வெப் 37. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸுக்கு தான் சாதகமாக அந்த கிரவுண்டு போயிருக்கு. மேபி மறுபடியும் அப்படி போகுன்ற மாதிரி கான்செப்ட் டீம் போட்டால் ஈஸியாக நம்ம அதிகபட்சமாக நிறையா பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரவுண்டர்ஸோ இல்லாட்டி கொஞ்சம் பவுலர்ஸையோ ட்ராப் பண்ணிவிட்டு பேட்டர்ஸ் அதிகமாக எடுக்கிறப்போ
நல்லா குயிக்காக 4-6ன்னு அடிக்கிறப்போ நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஒரு ஸ்மித்தி மந்தனா லாரா உல்வர்ட்டுக்கு பதிலாக ஒரு கேட்டி மேக் ட்ரை பண்ணிட்டு அதேமாரி இந்த சைடில் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் எக்ஸ்ட்ரா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணுறப்போ கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த கிரவுண்டு ஹெட் டு ஹெட்டில் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்றது. இப்போது நம்ம பார்க்குறது பிளேயிங் 11. ஸோ பிளேயிங் 11ல் மாற்றங்கள் பார்த்தா ஒரே ஒரு மாற்றங்கள் தான் இருக்கும். ஹேலிடே உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். டவுன் வந்து கீழே தான் ஆடுவாங்க. தயலான் ஹேமில் தான் ஒரே ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணாங்க. பெத்மோனி அடுத்து பிப்பாரோ வந்தோடனே அவுட் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஃபி டிவைன், அதுக்கப்புறம் அரணா கிங்கு, எக்கர், அடுத்து மில்ஸு, ஆனிஸ்வொர்த்து, அடுத்தா ஹாஸ்கின். ஸோ பிப்பாரோவே வந்து நான் 2 டைம் கொடுத்துருக்கேன் கிடையாது, அந்த இடத்துல வேறு பிளேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் கேட்டி மேக், ஸ்மித்தி மந்தனா, லாரா உல்வர்ட், மெக்ராத், பேட்டர்சன், அடுத்தா பீனா, வெல்லிங்டன், பிராஸ்பி, மேகன் ஷூட்டு, பெண்டகாஸ்ட்டு, முசாங்க். இதுதான் வந்து இவங்களோட பிளேயிங்கோட இருக்கும். ஸோ ஒரு பிளேயர் அது யாருன்னு கிளிக் ஆக மாட்டேது, இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. ஒரு பிளேயர் வந்து ஆடுவாங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 4 ஓவர்ஸில் கண்டிப்பாக ஆனிஸ்வொர்த்து, ஹாஸ்கின், அப்புறமா சோஃபி டிவைன், அரணா கிங் இவங்க பவுல் பண்ணிடுறாங்க. இவங்களே 16 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸாக எட்கரு, அதுக்கப்புறமா மில்ஸு. இதில் மில்ஸ் எப்போயாவது தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமி எட்கர் தான் மோஸ்ட்லி ஓவர்ஸாக பவுல் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் ஹீலிடேவும் வரதுனால பெட்டரான ஒரு யூனிட்டாக மாறி இருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் சேனல். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. செட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸான்னு பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஆடு மாதிரி ஓடும். அது நம்ம கொடுக்குற ஆடு கிடையாது, டெலகிராமே கொடுக்குறது. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் தான் கொடுத்துட்ருங்க. ஏன்னா லாஸ்ட் மந்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் போகல. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 7-8 நாளைக்கு மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். வின்னிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம் பெர்த் ஸ்காட்சஸ் உமன்ஸோட பிளேயிங் முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஹிங்க்லி அவங்க தான் வந்து ஆடுவாங்க பேட்டரு. ஸோ பிப்பாரோன்னு நான் கொடுத்துருக்கேன், அது மட்டும் சாரி மாற்றிக்கோங்க. மற்றபடி இதான் வந்து மோஸ்ட்லி பிளேயிங் லோனாக இருக்கும். இந்த விக்கெட் வந்து ஓரளவுக்கு பேட்டிங்க்கு சிறப்பான விக்கெட்டாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் வந்து பேட்டர்ஸில் யார் யாருன்றதை நம்ம ஒரு கெஸ் பண்ணி எடுத்தோம்னா பிப்பாரோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு, ஹேமலதா தயானந்த் ஹேமலதா ஒரு லோ பர்சன்டேஜ், ஹேலிடே திடீர் லாஸ்ட் ஓவர் போல் பண்ணி 3 விக்கெட் எடுப்பாங்க. பேட்டிங் வந்தால் 25 ரன் ஆடுவாங்க. அந்த மாதிரி பிளேயரு இவங்க லோ பர்சன்டேஜ் பிக்ஸ். ரொம்ப லோவாக பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் இந்த 3 பேர். சேம் இந்த சைடில் உங்களுக்கு கேட்டி மேக்கை யாருமே பிக் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் பீனா. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப லோவான பிக்காக இருப்பாங்க. பட் இந்த விக்கெட்ஸ்க்கு இந்த 5 பேர் வந்து சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் யாராவது 2 பேராச்சும் கிராண்ட் லீக்கில் நம்ம ட்ரீம் டீமில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரொட்டேஷன் பேஸில் இந்த 5 பேரில் 2 பிளேயரோ 3 பிளேயரோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து கேப்டன் கொடுக்க வேணாம், ஜஸ்ட்டு பிளேயராக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக. அப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஏமே எட்கரை வந்து 70% எடுத்திருப்பாங்க. கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்ற பேரில் மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்திருப்பாங்க. வெல்லிங்டனை எடுத்துருக்கலாம், இல்லை பெண்டகாஸ்ட்டை எடுத்துருக்கலாம், இல்லை முசாங்க் போன மேட்ச் நல்ல விக்கெட் எடுத்ததுனால எடுத்துருக்கலாம். ஹை பர்சன்டேஜாக இருக்க பவுலர்ஸை லாஜிக்கலாக யோசிச்சு ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா கிளிக் ஆனால் உங்கள் டீமுன்றது நல்ல பொசிஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சேம் சேஸ் பண்ணுறப்போ போன மேட்ச்லாம் அவங்க அடித்து சேஸ் பண்ணாங்க. பட் அதே இது பெர்த் ஸ்காட்சஸ் பேட் பண்ணி நிறையா ரன்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் சொதப்பலாம். பட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்கன்னா கேட்டி மேக் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் ஆனிஸ்வொர்த்துக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த விக்கெட்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதை பயன்படுத்தி ஓரளவுக்கு ஆடினாங்கன்னா ஒரு ட்ரிம் கார்டு பிக்காக கேட்டி மேக்கப் பார்க்கலாம். ஸ்மித்தி மந்தனா இந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் நல்லாவே ஆடுவாங்க. பட் மினிமம் உங்களுக்கு ஆனிஸ்வொர்த்து ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்டில் போகிறாங்க. இந்த மேட்ச்க்கு நம்ம லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸான மில்ஸு, அடுத்த ஹாஸ்கின், முசாங்க்கு, இந்த மாதிரி பிராஸ்பி இந்த மாதிரி போகிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸ்ன்னு போகக்கூடிய கிரவுண்டு தான் இது. பேட்டர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஹை பர்சன்டேஜ் ரிதமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது நம்ம லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸை எடுத்துகிட்டு போகிறது கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
சேஃபஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு சோஃபி டிவைன் மினிமம் ஒரு விக்கெட்டு, இந்த மாதிரி பேட்டிங் விக்கெட்டில் நல்லாவே ஆடிடுவாங்க. மிடில் ஆர்டரில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஆடுறாங்க. நெக்ஸ்ட் அலனா கிங்கு மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க முடியும். ஏன்னா ஹை ஸ்கோரிங்காக போச்சுன்னா அடிக்க போவாங்க. அலனா கிங்கு விக்கெட் கிடைக்கும். சேம் மெக்ராத்து, ஸ்மித்தி மந்தனா, அடுத்ததாக வந்து வெல்லிங்டன், இவங்கெல்லாம் வந்து டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். பெத்மோனியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பெத்மோனி கன்சிஸ்டன்ட் ஃபார்மு, விக்கெட் கீப்பிங்கில் 2 ஸ்டெம் பீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கேட்ச் பிடிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே நம்ம சேஃபஸ்ட்டு கேப்டனா ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், எதில் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ரிஸ்கியஸ்ட்டு ஒரு கேப்டன், சேஃபஸ்ட்டு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்தோம்னா, இப்போ மெக்ராத்தை நம்ம கேப்டனாக கொடுக்குறோம் அப்படின்னா வைஸ் கேப்டனாக ஒரு கேட்டி மேக்கை நம்ம கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி இந்த சைடில் சோஃபி டிவைனை நம்ம கேப்டனாக கொடுத்தா ஹீலி டேவை வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக இந்த லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸுக்கு கொடுக்குறது பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிச்சு ஓரளவுக்கு நல்லா ரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி டீம்ன்றதை மேக் பண்ணணும். சேம் இந்த சைடில் அவங்க 4 ஓவரில் மெக்ராத்து பவுல் பண்ண வாய்ப்புகள் அதிகம்தான். வெல்லிங்டன்னு, மேகன்ஷூட்டு, பெண்டகாஸ்ட்டு, முசாங்க்கு, பிராஸ்பி, இந்த 2 பேரும் வந்து கம்பைன் பண்ணி பவுல் பண்ணலாம். ஏன்னா ரிதமில் வந்துட்டால் தாலியா மெக்ராத் தொடர்ச்சியாக வந்து பவுல் பண்ணுவாங்க. பட் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதே கிரவுண்டில், அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நல்ல பேட்டிங் ட்ராக்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். சேம் லாரா உல்வர்ட்டோ. அதிகபட்சமாக நீங்கள் பேட்டர்ஸ் எடுக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ் எடுத்து மெயினான பவுலர்ஸ் கூட எடுத்துகிட்டு போவாங்க ஒரு சில டீமில். அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இனிஷியல் ஸ்பெல் டெத்தில் மேகன்ஷூட் தான் மோஸ்ட்லி வந்து பவுல் பண்ணுறாங்க. டெத்தில் பெண்டகாஸ்டோ இல்லாட்டி மெக்ராத்தோ பவுல் பண்ணலாம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு டெத் பவுலிங்கில் ஆனிஸ்வர்த்து, ஹாஸ்கின், சோஃபி டிவைன் கம்பைன் பண்ணி டெத் அண்டு பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாங்க. மிடில் 2 ஸ்பின்னரை வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்ஸா, ஹேமலதா, பிப்பாரோ, அதுக்கப்புறமா ஹீலிடே, இந்த சைடில் கேட்டி மேக்கு, பீனா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஷியல் பிக்ஸு. இவங்க ட்ரை பண்ணுங்கள். அதில் பேட்டர்சனுமே ஒரு டீசனான ஆப்ஷன் தான். சேசிங்லாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எல்லோரும் பெத்மோனின்னு போவாங்க. விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெத்மோனிக்கு பதிலாக பேட்டர்சன் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை 2 பேருமே பேட்டர் சாதகமாக இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு போனால் 2 பேரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அதுவும் ஓகே தான். பேட்டிங்க்கு ஃபேவராக வந்து செட் பண்ணுங்கள். ஆன் டைமில் இதுக்கு பிச் ரிப்போர்ட் தான் கிடைக்குதான்றதை பார்ப்போம். ஸோ பெரிய ஒரு மைனஸே பிச் ரிப்போர்ட்ன்றது கொடுக்க மாட்டுறாங்க WBBL. அதான் வந்து பெரிய மைனஸாக இருக்குது. முன்னாடி நடந்த மேட்சஸ் தான் கெஸ் பண்ண வேண்டியது. அதேமாதிரி ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ன்றது இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் சோஃபி டிவைன், மெக்ராத் தான் மோஸ்ட்லி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க பெத்மோனி, மந்தனான்னு கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து வெல்லிங்டன் கிங்குன்னு ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம சேஃப் ஆப்ஷனாக போகிறதுன்றது கரெக்டாக இருக்காது. ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கிராண்ட் லீக் எப்படி வேணால் வந்து போய்க்கோங்க. கேட்டி மேக்கு ஹெட் ஹெட்டில் உங்களுக்கு 49 ரன் ஆவரேஜ். இன்னொன்று கேச்சஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே இவங்க இருக்காங்க. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் ஃபுல் க்ளீன் வின் பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வென்யூலையுமே 21 மேட்ச் ஆடிருக்காங்க. ஓவரால் எல்லா டொமஸ்டிக்கும் சேர்த்து 36 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஸ்மித்தி மந்தனா 40 ரன்னு ஒரே ஒரு மேட்ச் வென்யூவில். அடுத்தா லாரா உல்வர்ட்டு ஹெட் ஹெட்டில் 15 ரன்னு. அந்த போன மேட்ச்சில் தான் 40 ரன் அடித்தப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பினாங்க. ஹெட் ஹெட்டில் லாரா உல்வர்ட் ஃப்ளாப்பு. வென்யூவில் 34 ரன்னு ஆவரேஜ் இருக்குது. தாலியா மெக்ராத்து 21 ரன்னு ஆவரேஜ், 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ், 9 விக்கெட்டு. ஹெட் ஹெட்டில் 21 ரன் ஆவரேஜ், 14 விக்கெட்டு. ரெண்டுமே பெட்டராக இருக்குது. பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ். பேட்டர்சன் 17 ரன் ஆவரேஜ், அடுத்து 25 ரன் ஆவரேஜ். இவங்களுக்குமே நல்ல ஒரு ஸ்டார்ட் தான். விக்கெட் கீப்பிங்லேயும் ஒரு 2 ஸ்டெம் பீட்டோ 2 கேட்சோ பிடிச்சா அதுலேயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பீனா சூப்பராக இருந்தாங்க போன மேட்சும். 55 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 46 ரன் ஆவரேஜ். நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. எல்லாருமே நல்லா தான் வந்து பேட்டிங்லாம் ஆடிருக்காங்க. வெல்லிங்டன் 32 ரன் 32 விக்கெட் எடுத்திருக்காங்க வென்யூவில். அதேமாதிரி ஹெட் ஹெட்டில் 22 விக்கெட்டு. பிராஸ்பி 4 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 10 விக்கெட் தான். பெரிய அளவில் வாய்ப்புகள்ன்றது அவங்களுக்கு கிடைக்கல. மேகன்ஷூட்டு 24 விக்கெட் தான் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 26 விக்கெட் தான். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிச்சு வந்து மோஸ்ட்லி பேட்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்றது. முசாங்க்கு இன்னிங்ஸ் 3 இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட்டு. அதேமாதிரி 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டு இந்த வென்யூவில். பெத்மோனி ஹெட் ஹெட்டில் 30 ரன் ஆவரேஜ். அதேமாதிரி வென்யூவில் 3 மேட்ச்சில் 218 ரன். ஸோ கிட்டத்தட்ட 60க்கு மேலே வந்து ஆவரேஜ் போகுது. 65-70ன்ற மாதிரி போகுது. கேப்டன் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. பிப்பாரோ 5 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், பட் வென்யூவில் 40 ரன்னுன்ற மாதிரி ஆடிருக்காங்க. பட் ஓவர் ரிஸ்க் பிளேயரு, அந்தளவுக்கு டச்சுன்றதே இல்லை. சோஃபி டிவைன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில் 9 மேட்ச்சில் 10 விக்கெட்டு. வென்யூவில் 56 ரன் ஆவரேஜ் இருக்காங்க 3 மேட்ச்சில். 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு கேப்டன் சாய்ஸ். ஆமி ஜோன்ஸ் ஆட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஹீலிடே தான் வந்து ஆடுவாங்க. அலனா கிங் ஹெட் ஹெட்டில் ஒரே ஒரு விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட்டு. இருக்கிறதுலே
ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுமே ஃப்ளாப்பான ஒரு பிளேயர்னால் இவங்க தான். பட் 90% இவங்களை எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் இவங்களுக்கு பதிலாக ஒரு தயாலான் ஹேமலதாவோ இல்லாட்டி அந்த இடத்துல அந்த சைடில் ஒரு பீனாவோ எடுத்திங்கன்னா பயங்கரமான ஒரு டாப்புக்கு போவீங்க. ஏன்னா 90% இருக்கக்கூடிய பிளேயரை கிராண்ட் லீக்கில் இங்கே ட்ராப் பண்ணிட்டு லோ பர்சன்டேஜ் பிளேயர் எடுத்துகிட்டு போவோம். மினி கிராண்ட் லீக்கில் ஈஸியாகவே நீங்கள் வின் பண்ணலாம். ஆனிஸ் ஒருத்து 2 மேட்ச் ஹெட் டு ஹெட் ஆடி விக்கெட்டே எடுக்கலை. ஆமி எட்கர் ஒரே ஒரு விக்கெட் தான், மில்ஸ் 5 விக்கெட்டு, வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்டு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோஃபி டிவைனை கேப்டனாகவும் மெக்ராத்தை வைஸ் கேப்டனாக கொடுத்து பெண்டகாஸ்ட், ஆமி எட்கர், லாரா உல்வர்ட், ஸ்மிருதி மந்தனா, பெத்மோனி ஃபஸ்ட்டு எல்லா பிளேயரும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிஸ்கி டீம் பார்ப்போம். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். சோஃபி டிவைன் கேப்டன், மெக்ராத் வைஸ் கேப்டன். 100% இந்த சேஃப் டீம் நாளைக்கு வின் பண்ணாது. அதனால் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் அந்த மேட்ச்சில் வின் பண்ண முடியும். விக்கெட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். எல்லோரும் இந்த சூப்பரான சேஃப் காம்பினேஷனில் வருவாங்க. நீங்கள் ரிஸ்க் எடுத்து போனீங்கன்னா ஈஸியாக மினி ஜிஎல் வரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குபேரா ஃபேண்டசி ஆப்பு கேப்டன் வைஸ் கேப்டன் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டியோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கபடிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று, குபேராவில் ப்ளே பண்ணுறவங்க ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க. வித்துன்றது மாதத்துக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிடிஎஸ் கால்குலேஷன்றது கரெக்டாக இருக்கும். எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, உடனே வின் பண்ணால் உடனே வித்ட்ரால்னு போடுறது வந்து மிகப்பெரிய தப்பு ஃபேண்டசியில். அது எக்ஸ்பீரியன்ஸான உங்களுக்கு தெரியும். பெண்டகாஸ்ட் வந்து கேப்டன், ஸ்மிருதி மந்தனா வைஸ் கேப்டன், ஹீலிடே, பெத்மோனி, இங்கே பேட்டர்சன் வேணால் எடுத்துக்கோங்க. ஆனிஸ்வர்த் கிங்குக்கு பதிலாக நான் உள்ள டீட்டெயிலாக வந்து எல்லா டீட்டெயிலுமாக சொல்லியிருக்கேன் யார் யாரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்கெல்லாம் வந்து டீம்லேயே நான் எடுக்கலை. அதனால் முன்னாடி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். வீடியோ பஸ்ஸாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலகிராமில் ஒரிஜினல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.